எஸ்பிஎலோட முதல் மேட்ச் வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சென்னை மதன் சிசி சொல்றோம். வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒரு மேட்ச் பெண்டிங்ன்றதால தொடர்ந்து 2 மேட்ச் விளையாடுறாங்க. ஸோ இந்த மேட்ச்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அருண் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் ரியோ பாப்பு. முதல் ஓவரை போட பிரவீன். இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல பாலுங்க. சென்சிபிளான பால். ஒரு ரன்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கப்பா. லெக் பைஸ் ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பாப்பு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் இது ஒரு டாட் பாலாக அமைஞ்சிருக்கு. தேர்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. கேப்ல பிளேஸ் பண்ணிருக்காரு. 4க்கான வாய்ப்பா 4ங்க. ஒரு நல்ல பேட்டிங்க பார்க்க முடியுது இங்க பாப்பு கிட்ட இருந்து. ஃபோர்த் பால் மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஒரு நல்ல லென்த்து மேல பட்டு மீண்டும் லெக் வைஸ் முறையில ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் அருண். இப்போ 5வது பால் நல்ல பாலுங்க. ஒரு லெக்கட்டர் வேரியேஷன், ஒரு டாட் பால். இவரோட கடைசி பால் நல்ல ஸ்டார்ட்டுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பவுலிங்க பார்க்க முடியுதுங்க. 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் பரத். இது ஒரு டிசைடர் மேட்ச். 2 டீமுக்குமே. ஜெயிக்கிற டீம் கண்டிப்பாக உள்ளே போவாங்க. தோக்குற டீம் இந்த லீகோட வெளியே. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்விட்சுக்கான ட்ரை. ஃபீல்டர் கைக்கே போயிருக்க. ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க. நல்ல ரன்னிங்க பாப்பு கிட்ட இருந்து. ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் மீண்டும் ஒரு ஸ்விட்சுக்கான ட்ரை. சேம் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. நம்ம ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம். இங்கே சிங்கிளை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் அருண். தேர்ட் பால் ஃபோர்த் பால் நல்லா பாலுங்க. ஒரு அருமையான டாட் பால். 5வது பால் எட்ஜ் வாங்கி ஆஃப் சைடில் போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு மட்டுமே. ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அருண். மீண்டும் ஒரு ஸ்விட்சுக்கான ட்ரை இல்லைங்க. ஓவருங்க. டாட் பால் கொடுத்துருக்காங்க அம்பேர். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கீங்க. 3வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் வெற்றி. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாப்பு. ஃபர்ஸ்ட் பால் விலகி லெக் சைடு ஆக பார்த்தாரு. இது ஒரு டாட் பால் அமைஞ்சிருக்கீங்க. செகண்ட் பால் நல்ல பாலுங்க. தரையா ஆடி இருக்காரு ஆஃப் சைட்ல. ஃபயர் இன்னும் ஃபயர் புரியல மட்டுமே. சவுண்டே வரல. தேர்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க, பட் பேட்டா இல்ல பைசான்னு தெரியல. இது ஒரு ரன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, பட் ஃபீல்டர் இருக்காரு, எடுத்திருக்காருங்க கீபாய். இங்க ரியோ பாப்பு ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்காரு. வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் புகாரி ரிஸ்வான். நெக்ஸ்ட் பால் வெற்றி டு ரிஸ்வான். ஒரு நல்ல பாலுங்க. ஒன்னா ரெண்டா 1 மட்டுமே. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா வின் பண்ற டீம் லெக் பைஸ் முறையில இங்க சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல அருண். ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் பால் போதுமான டிஸ்டன்ஸ் போகல. விக்கெட்டுங்க. தப்பான பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட்ல இருந்து வெளியேறாரு அருண். வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ். நான் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் புகாரி ரிஸ்வான். ஓவர போடுறதுக்காக பரத் வந்திருக்காரு. முதல் பால் இது ஒரு ஒயிட் பால். ஒயிட் பிளஸ் 1ங்க. இங்க ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரீபால் நல்லா கட்டுங்க. அண்ணன் இன்னும் சார்ஜ் எடுக்கல. பெரிய கட்னா இங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் ஒரு ரன் அவுட்கான சான்ஸ் இல்ல. இது எனக்கு தெரிஞ்சு கையிலே வச்சிருக்கலாம் அவரு. டாட் பாலா மாற வேண்டியது. ரன் அவுட்டுக்கான முயற்சியில இது ஒரு ரன்னா மாறி இருக்கு. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். நல்ல பிளேங்க, பட் ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. இங்க ஒரு சிங்கிளை மட்டும் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல ரிஸ்வான். குட் ஷாட். 1 2 நல்ல கேப்புங்க. 2 ரன்னுக்கான வாய்ப்பா இல்லைங்க. நல்ல ஃபீல்டிங்க பார்க்க முடியும். நல்ல த்ரோங்க, பட் இங்க ஸ்டிக்ல பட்டு பால் டிவியேட் ஆயிருக்கு.
அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ரன். ஸோ இங்க 2 ரன்னா கம்ப்ளீட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பால் பரத் டு ரிஸ்வான். நல்லா பாலுங்க, நல்லா கட்டர் வேரியேஷன், அவரால் ஜட்ஜ் பண்ண முடியல. இது ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, அவர் 2 கட்டருமே போடுறாரு. பேட்ஸ்மேன் பாலை பார்த்து சென்சிபிளா ஒரு சிங்கிளை ப்ளே பண்ணியிருக்காருங்க. 5வது ஓவர் போடுறதுக்காக மதன் சிசிக்காக பவுலர் வெற்றி. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ரிஸ்வான். ஃபர்ஸ்ட் பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பண்ணிருக்காருங்க. பட் ஃபீல்டர் இருக்காருங்க, தரையோட தரையா போயிருக்கு. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டுமே. ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை. ஒரு டாட் பால் இல்லைங்க, வைடுங்க. ஒயிட் கால். செகண்ட் பால் ஒரு ரீபால். மீண்டும் சுவிட்சுக்கான ட்ரை. கேப்ல போயிருக்கு. ஒரு 2 ரன்னுக்கான வாய்ப்பு. ஆமாங்க, நல்லா ரன்னிங்க பார்க்க முடியுது. இங்க 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன் சுரேஷ். நெக்ஸ்ட் பால் நல்லா பிளேங்க. ஒரு ஆஃப் சைட் ஒரு ஆஃப் சைட்ல லேட் கட் முறையில் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள்ங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல ரிஸ்வான். ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, மிஸ் பண்ணிருக்காரு. ஃபுல் டாஸ் விட்டுருக்காருன்னு சொல்லுங்க. கீப்பர் ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. இங்க பவுண்டரி கிடைச்சிருக்குங்க. இருந்தாலும் வாய்ப்புங்க, பவுண்டரிக்கு வாய்ப்புங்க. ஒரு ஃபுல் டாஸ் பால், இங்க கீப்பர் அத பிடிக்க முடியல. பைஸ் முறையில பேட்டா, சாரிங்க பேட்டா, இது பவுண்டரி ஃப்ரம் ரிஸ்வான். நெக்ஸ்ட் பால் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. நல்ல த்ரோங்க, பட் இங்க ஸ்டிக்ல பட்டு பால் திரும்ப சஞ்சய்க்கு இந்த செலவு டிவியேட் ஆயிருக்கு. ஒவ்வொரு எக்ஸ்ட்ராஸையுமே ஓடி ஓடி இங்க ரன்னா மாத்திட்டு இருக்காங்க. புகாரி அண்ட் சுரேஷ் மேக்ஸ்வெல் இங்க 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ரிஸ்வான். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஒரு நல்ல பாலுங்க, இங்க டாட் பாலா மாறி இருக்கு. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. மதன் சிசிக்காக அடுத்த ஓவர் போடுறதுக்கு பிரவீன் அண்ட் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒயிட்டோட ஸ்டார்ட் இல்லைங்க, ஒயிட் காலுங்க. ஒயிட் கால் வந்து கம்பேரிட் வந்து ஃபர்ஸ்ட் பால் ரீபால். லேட் கட் முறையில் ஆடி இருக்காருங்க. பின்னாடி ஃபீல்டர் இருக்காரு. சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இங்க தேர்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஷாட் ஆடி இருக்காரா? 4ங்க. இங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, அந்த ஷாட்டை கடைசியா ப்ளே பண்ணிருக்காரு. பவுண்டரி புகாரி பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, நல்ல ஆஃப் கட் வேரியேஷன்ல ஸ்டிக் மேல வந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் இது ஒரு வைடுக்கான கால். இது ஒரு ரீபால். நல்ல சென்சிபிளான பிளே, பட் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஒரு சின்ன தடுமாற்றம். ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் அவுட் சைடு ஆடி இருக்காரு. ஒரு திக் எட்ஜ். ஒரு ரன் மட்டுமே. 6 ஓவர் முடிவில் வேலை ஸ்கோர் 42. அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் வெற்றி. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். இந்த ஓவரோட முதல் பால் நல்லா பாலுங்க. அப்பீல் இருக்கு, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அம்பையர் கீப்பர்ட்ட இருந்து ஒரு அப்பீல். சோ இங்க அம்பையர் நாட் அவுட் கொடுத்திருக்காங்க. அம்பையர் செகண்ட் பால் நல்ல பாலுங்க. அட்வான்ஸா வந்து ஆஃப் சைடுல வெளியே போட்டுருக்காரு. கொஞ்சம் ஒரு சிங்கிள் மட்டுமே. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் புகாரி. எட்ஜ் வாங்கி போயிருக்கீங்க, பட் ஃபீல்டர் இருக்காரு. இங்க ஒரு தடுமாற்றம் பண்ணல. ஒரு ரன் மட்டுமே. 4வது பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். டாஸ் பாலுங்க, லோ டாஸ். எட்ஜ்ல ஸ்கொயர் லெக் சைடு போயிருக்கு. ஃபீல்டர் இருக்காரு. இங்க 2வது ரன்னுக்கான வாய்ப்பு இல்லைங்க. இங்க 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ரன்னிங்க பார்க்க முடியுது புகாரியன் சுரேஷ் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை, பட் ஃபீல்டர் இல்ல. கேப் 2 ரன்னா. நல்ல ஸ்டாப்புங்க, சரியான ஃபீல்டிங் பார்க்க முடியா. ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங்க. இங்க 2 3 மாத்தி இருக்காங்கங்க. 3 4 மாறுதுங்க. இங்க மன்னிச்சிடுங்க. ஓவர் த்ரோவை மாத்தி மாத்தி அடிச்சு 1 2 2 3 3 4 ஆயிருக்குங்க. இங்க நெக்ஸ்ட் பால்
ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சுரேஷ். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. ஆட்டுங்க. டாட் பால். இங்க ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்புங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. அவுட்டுங்க. அவுட்டுங்க. இப்போ ரன் அவுட் முறையில் ஒரு விக்கெட் இழந்திருக்காரு எதிர்பார்க்காத ஒரு ரன். புகாரி. அடுத்த ஓவர் போடுறதுக்காக மீண்டும் பவுலர் வெற்றி. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ். ஃபர்ஸ்ட் பால். நல்ல கிராஸ் பாலுங்க. ஆடி இருக்காரு. மிஸ்ஃபீல்டுங்க. 4 ரன்னுக்கான வாய்ப்பு. 4ங்க. பவுண்டரி கையில வந்த பால குயிக்கா அந்த பாலை கலெக்ட் பண்ணாரு. போக வேண்டியது இங்க 4ஆ போயிருக்கு. பேட்ஸ்மேன் சுரேஷ் கிட்ட இருந்து முதல் பால் ஒரு 4ஓட வந்திருக்கு. செகண்ட் பால். நல்ல பாலுங்க. பட் இங்க நிக்க வச்சு ஓடி இருக்காங்க. இங்க தன்னோட விக்கெட்டை இழந்திருக்காரு சுரேஷ் மேக்ஸ்வெல். நான் ஸ்ட்ரைக்ல இருந்த நியூ பேட்ஸ்மேன் லிவி இப்போ ஸ்ட்ரைக்ல வந்திருக்காரு. புதுசா வந்த பேட்ஸ்மேன் டேனி நான் ஸ்ட்ரைக்ல. இந்த ஓவரோட 3வது பால். ஒயிட் கால். ரீபால் அமையும். ரீபால். மீண்டும் ஒரு வைடுங்க. மீண்டும் இது ஒரு ரீபால். ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. அடிச்சிருக்காருங்க. 6ங்க. லிவி கிட்ட இருந்து ஒரு 6. நெக்ஸ்ட் பால் டு லிவி. வைடுங்க. கிட்டத்தட்ட இந்த ஓவர்ல 3வது வைடு. ஒரு ரீபால். ஃபுல் டாஸ்ங்க. மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ். மீண்டும் அதே ரிசல்ட்டுங்க. 6ங்க. அங்க லிவி கிட்ட இருந்து இது 2வது 6. முதல் மேட்ச்ல என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரோ அதே பெர்ஃபார்மன்ஸ் இங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பால். நல்ல டாட் பாலுங்க. இங்க நெக்ஸ்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. மீண்டும் பட் ஆனா ஃபீல்டர் இருக்காங்க. கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்திருக்காருங்க. அங்க இங்க ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறிட்டு இருக்காரு லிவி. இங்க இதோட 8 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. விக்கி சென்னை மதன் சிசிக்காக ராகுல் கீபாய் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்க்காக மதன் சிசி டீமுக்காக பேட்ஸ்மேன் கீபாய் அண்ட் நான் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பிரவீன். வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக முதல் ஓவர் போடுறதுக்கு பவுலர் விக்கி. மேட்சோட ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. கிரேட் பால். ஒரு டாட் பால். செகண்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. ஒரு லென்த்ல போடப்பட்ட பால். டாட் பால். தேர்ட் பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பட் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஒரு சின்ன தடுமாற்றங்க. மிஸ்ஃபீல்டு. இங்க 1-2 மாறுது. ஒரு நல்ல ரன்னிங்க பார்க்க முடியுது பேட்ஸ்மேனுக்குள்ள. 4வது பால். நல்ல பாலுங்க. ஃபீல்டர் கைக்கே செட் பண்ணி போட்டிருக்காருங்க. ஒரு நல்ல ஃபீல்ட் செட்டிங்க. உண்மையிலே அந்த இடத்துல நிக்க வச்சு இப்போ போட்டாங்க. ஒரு ரன் மட்டுமே. 5வது பால். ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை பட் இங்க ஒரு டாட் பால். ஓவரோட கடைசி பால். நல்ல பாலுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஓவரை போட்டிருக்காருங்க பிசிசிக்காக விக்கி. 2வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் அருண். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கீபாய். ஃபர்ஸ்ட் பால். ஒரு நல்ல பாலுங்க. கொடை கிளம்பி இருக்கு. கேட்சுக்கான வாய்ப்பு. பிளே எடுத்திருக்காருங்க கேட்ச டார்வின். இங்க தன்னோட முதல் பால்லே விக்கெட் எடுத்திருக்காரு அருண். சென்னை மதன் சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் யாசின். செகண்ட் பால். நல்ல ஷாட்டுங்க. 6ங்க. நல்ல ஷாட்டுப்பா. சூப்பர். அந்த முதல் பாலே லெக் சைடுல ஸ்கொயர் லெக் தூக்கி வெளியே சொறி இருக்காருங்க யாசின். ஒரு நல்ல ஷாட்டிங். 6. தேர்ட் பால். ஒயிட் கால். அகலப்பந்து. ரீபால். நல்ல பாலுங்க. ஒரு நல்ல பிளேவை பார்க்க முடியுதுங்க யாசின் கிட்ட. ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள். 4th பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பிரவீன். நல்ல பாலுங்க. ரொம்ப க்ளோஸ் கால் போல்டுக்கு. இது ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால். ஒரு நல்ல பாலுங்க. மீண்டும் அட்டம் டாட்டா மாறிக்கு. ஒரு நல்ல ஒரு பேக் டாட் பாலுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் பால். போல்டுங்க. ஒரு லெக்கட்டர் வேரியேஷன்ல லெக் ஸ்டிக்லயே அடிச்சிருக்கு. ஓவர்ல 2வது விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு அருண். 3வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் விக்கி. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் யாசின் அண்ட் நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்ல ரோஹித். ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க.
ஒரு சென்சிபிளான பிளே. இங்கே ஃபீல்டர் சுரேஷ் கைக்கே போயிருக்கு. இது ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் ரோஹித். கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைங்க. கொஞ்சம் இது ட்ரைக்கான வாய்ப்பு தான் இது. ஓவே இங்க விக்கெட்டுங்க. ஈஸியான ரன் அவுட்டுங்க இது. 2 ரன்னுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இழந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் ரோஹித். ரன் அவுட் பார்க்க முடியுது. சென்னை மதன் சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கிஷோர் ஆன் ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் பால் விக்கெட் டு கிஷோர். வைடுங்க. ஒரு ரீபால். நல்ல பிளேங்க. ஒரு லேட் கட் முறையில் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லைங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் யாசின். நல்ல பாலுங்க. நல்ல பிளேங்க அவர்கிட்ட இருந்து. நல்ல டீசெண்டா ஆடிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் யாசின். இங்க மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் விக்கெட் டு கிஷோர். நல்ல பிளேங்க. கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு ஆஃப் சைட்ல. 2 ரன்னுக்கான வாய்ப்பா. நல்ல ரன்னிங்க பார்க்க முடியுதுங்க. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டரோட ஒரு சின்ன தடுமாற்றம். பேட்ஸ்மேனுக்கு ஒரு ரன் கூடுதலாக கிடைச்சிருக்கு. விக்கெட் டு கிஷோர். நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. லெக் சைட் திசையில ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இங்க ஒரு சிங்கிளை மட்டும் பார்க்க முடியுது. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. விசிசிக்காக அடுத்த ஓவரை போட பவுலர் அருண். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் கிஷோர். ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல பாலுங்க. இங்க டாட் பால். நல்ல ஷாட்டுங்க. செகண்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. தேர்ட் பால் மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. தொடர்ச்சியா 3 டாட் பால் இங்க பதிவு பண்ணியிருக்காரு அருண். ஒரு நல்ல பவுலிங்க பார்க்க முடியுதுங்க உண்மையிலே. 4வது பால் ஒரு சின்ன தடுமாற்றம் பவுலர்கிட்ட. 4வது பால் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. ஒரு 5வது பால் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. தூக்கி ஆடி இருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. பட் பால் போதுமான டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணல. 2 ரன்னை மட்டும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரோட கடைசி பால் நல்ல பாலுங்க. லெக் பைஸ் முறையில் ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது அருண் கிட்ட இருந்து. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகும். ஸ்ட்ரைக்ல அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பரத். செகண்ட் பாலே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காருங்க. நல்ல ஃபீல்டர். ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் இந்த ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. பட் தரையோட தரையா போயிருக்கு. 2 ரன்னுக்கான வாய்ப்பா இல்லைங்க. ஒரு ரன் மட்டும்தான். நல்ல ஒரு bowling. இவரோட 4வது பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் பரத். இது வைட் கால். போன பால் வைடுன்றதால இது ஒரு ரீபால். நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல இது கேட்சுங்க. wicket. மீண்டும் ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. டீம் பிளேயர் இவன். இந்த ஓவர்ல 2வது விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு பவுலர் சுரேஷ். சென்னை மதன் சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் வெற்றி அண்ட் சுரேஷ் டு வெற்றி. நல்ல பாலுங்க. தரையோட தரையா ஆடி இருக்காரு. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. வரவே வராது. 2 ரன்னுங்க. ஒரு நல்ல ரன்னிங்க பார்க்க முடியுது பேட்ஸ்மேன் கிட்ட. நெக்ஸ்ட் பால் சுரேஷ் டு வெற்றி. ஷாட்டுக்கான சுத்தலுங்க. கொஞ்சம் அட்வான்ஸா சுத்திட்டாரு. ஒரு டாட் பால். நான் லைன்ல போறேன். வேலைச்சேரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக அடுத்த ஓவர் போடுறதுக்கு நேத்ராஜ். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் யாசின். இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை. ஒரு நல்ல டாட் பால். செகண்ட் பால் எட்ஜ் வாங்கியிருக்கு. பட் கீப்பர் தடுக்க பார்த்தாரு. ஒரு காலில் பட்டு பால் பின்னாடி இருக்க ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஓவரோட 3வது பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் வெற்றி. போல்டுங்க. ஒரு நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது நேத்ராஜ் கிட்ட இருந்து. மிடில்லே பட்டிருக்கு. சென்னை மதன் சிசிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மணி. ஸ்ட்ரைக்ல நேத்ராஜ் டு மணி. மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. லெக் பைஸ் முறையில் இங்கே ஒரு ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பிளேங்க. நல்ல பாலுங்க. பேட்ஸ்மேன் வெளியே வரத பார்த்துட்டு ஆஃப்லேயே போட்டிருக்காரு. ஆஃப் சைடு தட்டிட்டு ஒரு சிங்கிள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் பால் நேத்ராஜ் டு மணி. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. பட் ஃபீல்டர் இருக்காரு. கேட்ச் கிடைக்குமா? எடுத்திருக்காருங்க அருண். ஓவர்ல மீண்டும் இன்னொரு விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு நேத்ராஜ். இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுது. 7வது ஓவர் போடுறதுக்காக பவுலர் சுரேஷ் அண்ட் ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் யாசின். 6 ஓவருக்கு 30 ரன் ஆடி இருக்காங்க சென்னை மதன் சிசி. அடுத்த 12 பால்ல 40 ரன் அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. பெரிய ஷாட் கண்டிப்பா அவங்க போயே ஆகணும்.
இந்த ஓவரோட முதல் பால். நல்ல ஷாட்டுங்க. பட் ஃபீல்டர் இருக்காரு பாப்பு. அங்க ஒரு சின்ன தடுமாற்றத்தை பார்க்க முடியுது. நல்ல ஒரு அடிக்கப்பட்ட பட் இருந்தாலும் இங்க ஒரு ரன் மட்டுமே. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் வெற்றி. செகண்ட் பால். நல்ல பாலுங்க. ஸ்லோ பாலுங்க. தேர்ட் பால். நல்ல பிளேங்க. லெக் சைட் திசையில் ஆடி இருக்காரு. இங்க 2 ரன்னுக்கான வாய்ப்பா. இங்க 2வது ரன்னுக்கான முயற்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்காருங்க. ஃபீல்டரோட ஒரு சின்ன தடுமாற்றத்தை ஒரு ரன்னா மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. பட் இங்க பைஸ் முறையில் ரன் கிடைக்கும். இங்க ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க பைஸ் முறையில். நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்ல யாசின். போல்டுங்க. ஸ்லோ பாலுங்க. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறாரு யாசின். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மதன். மீண்டும் ஒரு நல்ல டாட் பாலுங்க. அங்க இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சென்னை முதல் சிசி இங்க கடைசி ஓவரை போடுறதுக்காக நேத்ராஜ். கடைசி ஓவரில் 6 பாலுக்கு 6மே 6 அடிச்சாகணும். 36 ரன் தேவைப்படுது அவங்களோட வெற்றிக்காக. ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் வெற்றி. ஓவரோட முதல் பால். சுவிட்சுக்கான ட்ரை. டாட் பாலுங்க. கிட்டத்தட்ட வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸோட வெற்றி உறுதி ஆயிடுச்சிங்க. செகண்ட் பால். மீண்டும் ஒரு நல்ல டாட் பாலுங்க. ஒரு நல்ல பவுலிங்கை பார்க்க முடியுது நேத்ராஜ் கிட்ட இருந்து. 3வது பால். ஒரு வைடு. இது ஒரு ரீபால் அமையும். ஒரு ரீபால். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை. மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. கிட்டத்தட்ட வேளச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். 4வது பால். மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. தொடர்ந்து 4 பாலை இங்கே டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ஸ்கோர் தேவைப்படக்கூடிய இடத்துல கொஞ்சம் இது கஷ்டமான விஷயம்தான். 5வது பால். ஃபுல் டாஸ் பாலுங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. 6ங்க. மேட்ச் முடிச்ச உடனே எம்எஸ் 6 பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் வெற்றி. மேட்சோட கடைசி பால். நல்ல பாலுங்க. டாட் பாலோட இந்த இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க. வேளச்சேரி அணி செமிஃபைனல்ஸுக்கு போகிறது உறுதி ஆயிடுச்சு. வாழ்த்துக்கள்.